வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ். நான் கார்த்திகா. என்ன பத்தி சொல்லணும்னா, நான் ஒரு 10 வருஷமா ஐடில ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்ப கரண்ட்டா லண்டன்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பேங்க்ல கன்சல்டன்ட்டா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் இந்த 10 வருஷமா ஐடில என்னென்னலாம் கத்துக்கிட்டேன், இப்ப ஐடில என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றாங்க, இதையெல்லாம் சிம்பிளா அ ஈஸியா நமக்கு புரியிற லாங்குவேஜ்ல எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக நான் கார்த்திகா எக்ஸ்ப்ளைன்ஸ் ஐடி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல ஆரம்பிச்சிருக்கேன். இந்த யூடியூப் சேனல்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற டாபிக் என்னன்னா, வாட் இஸ் ஏஐ? இப்ப எங்க பார்த்தாலும் நம்ம ஏஐன்னு தான் பேசிட்டு இருக்கோம் கரெக்ட்டா? இப்ப நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளலாம் பேசிட்டு இருப்போம். ஏஐ வரப்போகுதாம் அப்டின்ட்டு. ஆனா இப்போ ஏஐ இஸ் நோ மோர் ஃபியூச்சர். ஆல்ரெடி வி ஆர் லிவிங் வித் ஏஐ. சரி, இந்த ஏஐனா என்ன? ஏஐய ரொம்ப ஈஸியா, சிம்பிளா நம்மளோட பேச்சு வழக்குல சொல்லணும்னா, இப்போ நம்ம வீட்ல ஒரு ஹெல்ப்புக்காக நம்ம ஒரு குக் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த குக்கு கிட்ட நம்ம என்ன வேலை சொன்னாலும் அவங்க செஞ்சு குடுப்பாங்க. இப்ப நமக்கு பிரியாணி சமைச்சு குடுங்க அப்படின்னு கேட்டா, அந்த குக் நமக்கு பிரியாணி செஞ்சு குடுப்பாங்க. சுடுதண்ணி வச்சு குடுங்க அப்படின்னு கேட்டா, அந்த குக் நமக்கு சுடுதண்ணி வச்சு குடுப்பாங்க. தோசை ஊத்தி குடுங்கன்னு கேட்டா, அவங்க வந்து நமக்கு தோசை ஊத்தி குடுப்பாங்க. இதே மாரி இன்னும் கொஞ்சம் பார்க்கணும்னா, இப்போ நம்ம ஆஃபீஸ்ல நமக்கு வந்து ஒரு பெர்சனல் அசிஸ்டன்ட்ஸ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட எனக்கு இந்த ஃபைல் எடுத்துட்டு வந்து குடுங்க. இந்த டாக்குமெண்ட்ட டைப் பண்ணி குடுங்க. அப்படின்னு கேட்டா, நமக்குன்னு அசைன் பண்ணியிருக்க பிஏ வந்து அவங்க பண்ணி குடுப்பாங்க. ஸோ இதே மாரி தான் ஏஐயும். இப்ப ஏஐ கிட்ட நம்ம ஒரு ரெஸ்யூம் ஜெனரேட் பண்ணி குடு அப்படின்னா, அது பண்ணி குடுக்கும். இந்த கோட பத்தி சொல்லிக் குடு அப்படின்னா சொல்லிக் குடுக்கும். இந்த டாக்குமெண்ட்ட டைப் பண்ணி குடு அப்படின்னா டைப் பண்ணி குடுக்கும். ஸோ, நம்ம ஒரு ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா, ஏஐங்கிறது நமக்கான பெர்சனல் அசிஸ்டன்ஸ். இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஒரு எக்ஸாம்பிள். குக் வந்து நம்ம என்ன வேலை கேட்டாலும் பண்ணி குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த குக்கு கிட்ட இப்ப பிரியாணி செஞ்சு குடுங்கன்னா, அவங்கனால வெறுங்கையில பிரியாணி செஞ்சு குடுக்க முடியாது. நம்ம அவங்களுக்கான கிச்சன் செட் பண்ணி குடுக்கணும். அதுக்கேத்த இன்கிரீடியன்ட்ஸ் வாங்கி குடுக்கணும். நமக்கு வந்து சால்ட் அதிகமா வேணுமா? கம்மியா வேணுமா? காரம் அதிகமா வேணுமா? கம்மியா வேணுமா? அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் குடுத்தா தான் அவங்க வந்து நமக்கு டேஸ்ட்டா நமக்கு ஏத்த மாரி சமைச்சு குடுப்பாங்க. அதே மாரி ஏஐ கிட்ட நம்ம ரெஸ்யூம் ஜெனரேட் பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்டா, அது வந்து எத வச்சு ஜெனரேட் பண்ணி குடுக்கும்? நம்ம வந்து நம்மள பத்தின டீட்டெயில குடுத்தா தான் அது வந்து நமக்கு ரெஸ்யூம் ஜெனரேட் பண்ணி குடுக்கும். இப்போ எனக்கு ஒரு ரெஸ்யூம் வேணும்னா, நான் வந்து சொல்லணும், "ஐ ஹேவ் 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நான் வந்து இந்த காலேஜ்ல படிச்சேன். நான் இதுலலாம் ஸ்பெஷலிஸ்ட்." இந்த மாரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் குடுத்தா தான் அது வந்து ரெஸ்யூம் ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஸோ நம்ம வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன குடுக்கணும். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? குக்கி கிட்ட ஃபர்ஸ்ட் டே நீங்க பிரியாணி செஞ்சு குடுங்கன்னு கேட்கும்போது, நீங்க வந்து குடுக்கணும். எனக்கு உப்பு எப்படி வேணும்? காரம் எப்படி வேணும்? என்ன டேஸ்ட்ல வேணும்? இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லணும். இதுவே ஒரு 1 மந்த் கழிச்சு நீங்க அவங்க கிட்ட பிரியாணி செஞ்சு குடுங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு நம்மள பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இவங்க இவ்ளோ தான் உப்பு சாப்பிடுவாங்க, இவ்ளோ தான் காரம் சாப்பிடுவாங்க, இவங்க இந்த டேஸ்ட்ல தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு ஆல்ரெடி வந்து குக்குக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து நம்ம கிட்ட கேட்காமலே செஞ்சு குடுப்பாங்க. இதே மாரி தான் ஏஐயும். நீங்க வந்து யூஸ் பண்ண அது உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டே ரெஸ்யூம் கேட்கிறீங்க, இன்ஃபர்மேஷன் குடுக்குறீங்க, ஜெனரேட் பண்ணி குடுக்குது. அதுவே இன்னொரு 10 டேஸ், 15 டேஸ் கழிச்சு கேட்கிறீங்கன்னா, உங்கள பத்தின எல்லா டீட்டெயிலும் அது வச்சிருக்கும். ஸோ, வித்தின் அ செகண்ட் அது வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துற போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா, ஏஐ வந்து இப்ப தான் வந்துச்சா? அப்டின்னா கிடையாது. ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டெர்ம் வந்து 1956லயே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா, அப்ப வந்து கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப லிமிட்டடா இருந்ததுனால, ரொம்ப ஸ்லோவா வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டேட்டானால இது வந்து ரொம்ப ரேப்பிட்டா வளர்ந்து, இப்ப எங்க பார்த்தாலும் ஏஐன்னு நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நீங்க ஸ்டூடண்ட்ஸா எதுக்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போக போறீங்க அப்டின்னா, நீங்க வந்து ரெஸ்யூம் ஜெனரேட் பண்றதுக்காக ஏஐ யூஸ் பண்ணலாம். ஏதாவது அசைன்மென்ட்க்கு ஐடியா கேட்கறதுக்காக ஏஐ யூஸ் பண்ணலாம். இல்ல ஏதாவது கோட பத்தி கத்துக்கணும் அப்டிங்கிறதுக்காக நீங்க வந்து ஏஐ இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இன்டர்வியூவர் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, "வாட் இஸ் ஏஐ?" அப்டின்ட்டு. ஸோ நீங்க என்ன சொல்லலாம்? இப்ப நம்ம இப்போ வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டதையெல்லாம் வச்சுட்டு நான் சொல்றேன். Artificial intelligence is the ability of a computer system that perform tasks with the help of human intelligence, such as understanding language, information of data, decision making, etc. etc. ஸோ இப்போதைக்கு ஏஐயோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தா ChatGPT, Claude, Gemini, Copilot இது எல்லாமே ஏஐ தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இதே மாரி வேற ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து அத பத்தின வீடியோ போடுறேன். See you in the next video. Bye bye.